இங்க என்ன நடக்குது? யார் அவன்? ஏய் எனக்கு சத்தியமா தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததே கிடையாது. ஓ, பார்க்காதவன் தான் இப்படி பப்ளிக் பிளேஸ்ல இவ்ளோ தைரியமா வந்து உன்னை கிஸ் பண்ணிட்டு போவானா? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு தெரியாது. அங்க என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு டைம் போயிடுச்சு. ஹே, அப்போ உனக்கு அவன் நிஜமா யாருன்னு தெரியாதா? கடவுளே, அதானே நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன். யாருன்னே தெரியாத பையன் ஏன் உன்னை கிஸ் பண்ணும்? அவன் ஏன் என்ன கிஸ் பண்ணல? ஒருவேளை இந்த ட்ரெஸ் செட் ஆகலையோ? இல்ல நான் அழகா இல்லையா? இங்க என்ன பேசிட்டு இருக்கோம்? நீ என்ன பேசிட்டு இருக்க? அது இல்லடி, இந்த கூட்டத்திலே நான் தான் சிங்கிளா இருக்கேன். அப்ப அவன் எனக்கு தானே கிஸ் கொடுத்துருக்கணும். எந்த ஒரு நியாயண்டி இது? அதானே இந்த பசங்களாம் கமெண்ட் ஆன பொண்ணுங்க பின்னாடியே சுத்துறானுங்க, தற்குறி நாய்ங்க. ஏய், அவ கிடக்குறா. நீ சொல்லு, யார் அவன்? ஓ, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? இல்ல என் அண்ணாக்கு தெரியாம சைட்ல ஏதாவது ஓட்டிட்டு இருக்கியா? என் அண்ணாவை சீட் பண்றியா? இங்க பாரு, அங்க நடந்தது எதுவுமே அண்ணாக்கு தெரியாது. ஒருவேளை நான் சொல்லியிருந்தா உங்க அது என்ன? ஏய், நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. நான் உன்னை சொல்ல வேணான்னு சொன்னேனா? நானே சொல்லியிருப்பேன். பட் பாவம், அவர் சர்ப்ரைஸ் பண்ண வந்தாரு. அவர் அப்செட் பண்ண வேணாங்கிறதுனால தான் நான் சும்மா இருந்தேன். இப்பவே கால் பண்ணி நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். எப்பா எப்பா, என்ன நடிப்புடா சாமி. நீ சீட் பண்றது மட்டும் தெரியுது, ஒரு நாள் மாட்டுவ. ஹே, நிறுத்து. என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு தெரியும். அவ ஒன்றும் சீட் பண்ற டைப்லாம் கிடையாது. அவ தான் தெரியாதுன்னு சொல்றாள். அப்போ அதுக்கு அர்த்தம் தெரியாதுதான். எவனோ ஒரு பொறுக்கி பையன் இப்படி பண்ணிட்டு போனதுக்கு நீ ஏன் ஃப்ரெண்டை ப்ளேம் பண்ணிட்டு இருந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஆமா ஆமா, நானும் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, அவ பண்றதெல்லாம் தப்பு இல்ல. நான் கேள்வி கேட்டா தப்பா? வைஷு, வைஷு, ஏய் விடுறி போட்டோம். அவ போய் அவ அண்ணா கிட்ட ஏதாவது தப்பு தப்பா சொல்ல போறா. பாத்துக்கலாண்டி. ஏய், இவன் என்னடி உண்மையிலேயே அழுகுறா? அப்போ உனக்கு நிஜமாவே அவனை தெரியாதா? சாரி, சும்மா சும்மா நான் ரூமுக்கு போறேன்.